காலையிலேயே சரிதாக்கா பீரோலுக்குள்ள தலையை விட்டுட்டு சேலையை அள்ளி போட்டு புலம்பிட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னு போய் கேட்டதுக்கு அவங்க தங்கச்சி ஏதோ அதோட சேலையை தூக்கிட்டு போயிடுச்சான். அதுக்கு என்னை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு என் காதுல இருந்து ரத்தமே வர அளவுக்கு பண்ணிருச்சு. கோவத்துல மீதி இருந்த சேலையும் அள்ளி போட்டு இனிமே இந்த சேலையெல்லாம் எனக்கு வேணாம், அள்ளிட்டு போக சொல்ல அவளையே எல்லா சேலையும் சொல்லிடுச்சு. எனக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்றிய போங்கடாங்கிட்டு. அது எங்க பெரியப்பா எடுத்து கொடுத்த சேலை நாங்களாம் வச்சு எதுக்கு வச்சிருக்கிறோம்? நாங்க கூட இது பண்ணிட்டு இருக்காம தேவையில்லாத அதுக்கு என்னைட்ட என் படம் தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? நானா எடுத்துக்கிட்டேன். எனக்கு எங்க பீரோல திறக்குறேன். நான் பார்க்கவே இல்லை. அடுத்து இந்த மாதிரி பொருள் தான் நாளைக்கு போகும். எந்த பொருளா இருந்தாலும் இந்த பிள்ளைனால தானே போய் எல்லாம் அது எங்க அக்கா சேலை நான் கட்டுவேன்னு எடுத்துட்டு போகுது. அது எதுக்கு எடுக்குது? 5 நிமிஷத்துல கோவலாம் குறைஞ்சிருச்சு. வெளியில கிடந்தா இந்த சேலையும் வந்து அள்ளிட்டு போயிடுவான்னு எல்லாத்தையும் அள்ளி பீரோல பத்திரம் பண்ணிருச்சு. எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் சமையல் வேலை நிக்காம நடந்துகிட்டே இருக்கும். நீ தூக்கி வச்சுட்டே தெரியும். நீ தான் கட்ட மன்றல தலையிலே தூக்கி வச்சுக்க. கட்டாம ஏதாச்சும் குழம்பு சட்டியை போட்டு உடச்சிட்டு போயிடுறேன். பேசாம போங்க. என்ன வர வர சட்டி பானையை நொறுக்கிறது இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. அவருக்கு ஒன்றும் சரியில்லை. எடுத்து கொடுத்த சேலை அது ஒண்ணுதான் இருக்கு. நான் இப்ப ஊருக்கு போயில அதுதானே கட்டிட்டு போகணும்னு இருக்கேன். இன்னுமே அந்த சேலை எனக்கு வேணாம். பெரியப்பா எடுத்து கொடுத்த. ஓ அந்த பிள்ளை கட்டினாலும் இனிமே நீ கட்ட மாட்டேன்றியா? தேவையில்லாத வேலை பார்க்குது எனக்கு. நிமிஷம் நீ பக்கத்துல நிக்காத போ. நான் என்ன பண்ணேன்? நானும் எடுத்து கட்டிக்கிட்டேன். ஏன் சும்மா என்கிட்ட உன் கோவத்தை காட்டாது. அங்க போய் காட்டு உன் தங்கச்சி கிட்ட. நான் என்னடி பண்றது? பேசிட்டு இருக்காது. நான்